நான் சொல்ற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, என்னோட பேசுகிறார் நிச்சயம் உள்ளவங்க மட்டும் ஆமென் சொல்லி ஏற்று. பல வருட பிரச்சனைய கர்த்தர் ஒரே நாள்ல டீல் பண்ண போறார். இந்த பல வருட பிரச்சனைய ஒரே நாள்ல டீல் பண்ண போகிறார். நீ வெளியே வந்தா நீ எவ்வளவு நன்மைகளை பார்க்க போகிறாய். உன் நெடுநாள் பிரச்சனைய கர்த்தர் உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லாம போகிறார். என் சத்துரு வீழ்வது எனக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம், கர்த்தருக்கு அது விஷயம். உன்னை தொடுகிறவன் அவருடைய கையை தொடுகிறான் என்றல்ல, அவர் கண்மணியை தொடுகிறான். என்ன ஜெயிக்க வைக்க சில டோர் அடைக்கப்படணும். அடைக்க ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் கேரண்டியா சொல்றான், தீர்க்கமா சொல்றான். பல வருட பிரச்சனைய 2025ல நீ ஜெயிக்க பாரு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 8:37 எல்லாரும் எடுத்து கொண்டீர்களா? ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹalleluya. நம்மில் அன்பு கூறுகிறவர் யார் என்றால் அவர் யுத்தத்தில் வல்லவர். எசையா 43வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாத்திராகமம் 15:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த கர்த்தர் என்ன செய்ய வல்லவர் என்றுதான் ஏசாயா 43:16-17 நாம் படித்தோம். அதாவது ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகளை புறப்பட பண்ணி, அதுக்கு முன்னாடி சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர். இவர் நம்மில் அன்பு கூறுகிறார். இவரால் நாம் ஜெயிக்க போகிறோம். இந்த பிரச்சனை நமக்கு தெரியும். எகிப்தியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணவங்க. இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, நெடுநாள் பிரச்சனை. 430 வருஷ பிரச்சனை. அப்போ நெடுநாள் பிரச்சனைய கர்த்தர் டீல் பண்ண ஆரம்பித்ததும் ஒரே நாள்ல முடிச்சிட்டார். பல வருட பிரச்சனைய இந்த ஒரே வருடத்துல முடிக்கிறது என் ஆண்டவருக்கு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொன்னா போதும். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, என்னோடு பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவங்க மட்டும் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளும். பல வருட பிரச்சனைய கர்த்தர் ஒரே நாள்ல டீல் பண்ண போறார். இந்த பல வருட பிரச்சனைய ஒரே நாள்ல டீல் பண்ண போகிறார். ஹalleluya. ஒருபுறம் இவர் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணும்போது, இன்னொரு புறத்துல சங்கீதம் 77 அதனுடைய 19-20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ஏசாயா 43:16 என்ன படித்தோம்? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் உண்டானது என்றல்ல. அதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேலர்கள் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அங்க வழியை உண்டாக்கிட்டார். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி வனாந்திரம் இருக்கலாம், பள்ளத்தாக்கு இருக்கலாம், ஆனா அந்த பாதையில நீங்க வருவதற்கு முன்னமே உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் உண்டாக்கி வைப்பார். அங்க இங்க இருந்தது. 20 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே உமது வழி கடலில் உமது பாதைகள் 19 திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு. 19வது வசனம், தெரியப்படாமற் போயிட்டு. 20 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். வசனம் போடுறவங்க குயிக்கா மாத்துங்க. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால். இங்க ஒரு கூட்டத்தை அதே பாதையில வழி நடத்துகிறார், இன்னொரு கூட்டத்தையும் புறப்பட பண்ணுகிறார். 2 கூட்டத்தையும் புறப்பட பண்ணுகிறது யார்தான்? கர்த்தர். ஆட்டு மந்தையை போல, இதுதான் நமக்கு கொஞ்சம் முன்னாடி படித்தோம், மிருக ஜீவன்களை போல. அப்ப தேவனால வழி நடத்தவும் முடியும், அழிக்கவும் முடியும். சர்வ வல்லவர். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்த நெடுநாள் பிரச்சனை எப்போ ஒரே நாள்ல முடிச்சார் தெரியுமா? எப்போ ஜனங்கள் அவரால் நடத்தப்பட்டார்களோ. இன்னைக்கு செய்தி தரும். நெடுநாள் பிரச்சனை ஒரே நாள்ல முடிச்சிருவார். எப்ப தெரியுமா? எப்பொழுது ஜனங்கள் எப்படி நடக்கணும்? ஆட்டு மந்தையை போல. ஆட்டு மந்தை போலன்னா ஆட்டு மந்தைக்கு யார் தேவை? சத்தமா சொல்லுங்க. மேய்ப்பன் தேவை. எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அங்கெங்கேயும் போகிற ஆடு ஏதாவது இடையில போய் சிக்கி இருக்கும். மேய்ப்பனே மும்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். ஆட்டு மந்தையை போல. அப்ப எப்பொழுது இவர்கள் அவரால் நடத்தப்பட ஆரம்பித்தார்களோ அப்பொழுது பல நாள் பிரச்சனைய ஒரே நாள்ல முடிச்சிட்டார். நம்ம ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறதல்ல. கர்த்தர் முற்றிலும் ஜெயம் தர விரும்புகிறார். சில பாதையை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போகிறார். சில டோர்ஸ் க்ளோஸ் ஆகுது. எல்லாரும் அழிந்த இடத்துல நோவாவும் குடும்பமும் ஜெயிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். என்ன ஜெயிக்க வைக்க சில டோர் அடைக்கப்படணும்னா அடைங்க ஆண்டவரே. ஆமே. ரிசல்ட் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஜெயமா இருக்கணும். சில ஆண்டவர் திறப்பார் டோரை. வேலைக்குள்ளேயே அவங்கள வச்சிட்டு இருக்கல, கதவை திறந்தார், வெளியே விட்டார், பலுகி பெருக பண்ணார். அதுக்கு முன்னாடி இந்த தேவன் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று அந்த ஒரு நாமம் மட்டும் அவருக்கு கிடையாது. அதோடு கூட இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. இதுக்கு ஆமென் சொல்லுங்க.
பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், அப்படி மட்டும் அவரை பார்க்க கூடாது. அவர் திறக்க கூடாதபடிக்கு அதையும் பார்க்கணும். அதனாலதான் சிவந்த சமுத்திரத்தை பார்த்தீங்களா, ஓபன் ஆச்சு, அப்புறமா க்ளோஸ் ஆச்சு. நான் தேவனால் நடத்தப்பட அந்த மேகத்துக்கு கீழே ஒரு ஆட்டு மந்தைய போல என்ன நான் கொடுப்பேன் என்றார். இன்னைக்கு கர்த்தர் கேரண்டியா சொல்றா, தீர்க்கமா சொல்றா, பல வருட பிரச்சனைய 2025 நீ ஜெயிக்க போற. இன்னொரு வேர்டை ஆண்டவர் அப்படி நினைவுல கொண்டு வந்தார். கடற்கடன்னு டைப் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு பேசலாம். ஆனா நேற்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நெடுநாள் பிரச்சனை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு போனார். நீ முதல்ல இதை டீல் பண்ணிட்டு போனார். அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல நேற்று இருந்தே இந்த வேர்டு ஆண்டவர் தர ஆரம்பித்தார். இரவு நேரத்துல போய் உட்கார்ந்து இருந்து அதை மெடிடேட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் தெளிவா பேசினார். பாரு, அவங்க ஆட்டு மந்தையை போல நான் எப்போ நடத்த ஆரம்பிச்சானோ அப்பதான் அவங்க பிரச்சனை சால்வ் ஆச்சு. அவங்க விசுவாசித்தார்கள், தொழுது கொண்டாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா பிரச்சனை சால்வ் ஆகல. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், அடுத்து என்ன பண்றோம்? நாம இஷ்டத்துக்கு போறோம். மோசே, ஆரோன் என்பவர்கள் கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல நம்மை வழி நடத்தும்படி அனுப்பப்பட்ட வழிகாட்டி தான் பரிசுத்த ஆவியானவர். அன்று இஸ்ரவேலரை வழிநடத்த பிரத்யட்சமாய் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. இன்று நம்மை வழிநடத்துகிறவர் எங்கேயோ அல்ல, நமக்குள்ளே இருந்து. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே. தேவனால் வழிநடத்தப்படணும்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வெளியே வரணும் தெரியுமா? எகிப்தில இருந்து வெளியே வரணும். யாத்திராகம் 12வது அதிகாரம் அதனுடைய 39, 40, 41 வசனங்களை வாசியுங்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. 40வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்திலிருந்து வெளியே வர தேவன் வாய்ப்பு தருவார். பாத்தீங்களா? எகிப்திலிருந்து வெளியே வர தேவன் தரும் வாய்ப்பை தவற விடக்கூடாது. இதுவரை விடமாட்டேன் என்ற பார்வோன் இப்பொழுது போன்னு சொல்லுகிறான். அதாவது சில காரியம் நம்மளால விட முடியாம இருக்கும், அகப்பட்டிருப்போம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் தருவார் பாருங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தன் வெளியே வாரானா அவன் ஜெயிச்சிருவான். இன்னைக்கு இந்த வேர்ட் எகிப்தில சும்மா வெளியே வரல, ஆண்டவர் எனக்கு காட்டி தந்ததுதான் வாய்ப்பு. இதுக்கு இன்னும் ஒன் டே டிலே பண்ணியிருந்தா பார்வன் வேற மாதிரி ஆயிருப்பான். பார்வன் சே இவனை தெரியாம விட்டுட்டேனே அவனால தாங்க முடியல. அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். கர்த்தர் சில காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார். கர்த்தர் தரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகணும், வெளியே வரணும். லோத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பைபிள் சொல்லுகிறது அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான். தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அவனே டிலே பண்ணும்போது அவன் மனைவி எப்படி திரும்பி பார்க்காம இருப்பா? வேதம் சொல்கிறது அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான் இருக்கு பைபிள்ல. லோத்தே, நீதான உத்தரவாதி, நீதான துரிதப்படணும். அவர் லோத்தை துரிதப்படுத்திட்டு இருக்கிறார். ஆதியாகமம் 19:15 நீ அழியாதபடிக்கு
எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அப்படின்னு அவன் தாமதித்துட்டு இருக்கிறான். நாமளே இப்படி இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, விசுவாசத்துல நம்ம தான் நம்ம வீட்டுல ஸ்ட்ராங்கா இருப்போம், ஜெபத்துல நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருப்போம். நாமளே யோசிக்கும் போது, நாமளே தடுமாறும் போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம எல்லாம் லோத்தின் மனைவியை பிளேம் பண்றோம். ஆனா இந்த இடத்துல இவன் டிலே பண்ணாம வெளியே வந்திருந்தானா அவன் இந்த இழப்பை பார்த்திருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் போகும்போது அவங்க சொல்லல, நீ அழைத்து கொண்டு போன்னு மட்டும்தான் சொல்றார். ஆனா இவங்க தாமதிக்கும் போது இவங்க கையை பிடிச்சு வெளியே இழுத்து விட்டு 17வது வசனத்துல அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்டே நீ ஓடிப்போன்னு சொல்லியிருந்தானா அவங்க போயிருப்பாங்க. டிலே பண்ண ஆபத்து நெருங்கி இருக்கிறது. டிலே பண்ண வாய்ப்பு கிடைக்குது, ஒரு கோல்டன் சான்ஸ். ராகாவை பாருங்க, சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். அப்ப சொல்றாங்க வேவு பார்க்க வந்தவங்க, இங்க பாருமா இந்த சிகப்பு கயிறு இந்த ஜன்னல்ல கட்டிக்கோ, நாங்க இதை பிடிக்க வரும்போது நீ இதுக்குள்ள இருக்கணும். வாய்ப்பு அவ மிஸ் பண்ணல. அன்னைக்கு மட்டும் ராகாப் என்னும் வேசின் இருக்கு, அன்னைக்கு மட்டும் அவ அந்த பழைய வாழ்க்கையை நோக்கி போயிருந்தானா இல்ல, அவள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணினாள். வாய்ப்பை எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு டெய்லி சான்ஸ் கிடைக்காது. அனுக்கிரக வருஷம் இருக்கு, ரட்சணிய நாள் இருக்கு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில். நாளைக்கு பார்த்து நம்ம எல்லாம் நிறைய தீர்மானம் எடுப்போம். இந்த ஜனவரி 1 வரட்டும். எந்த ஜனவரி? ஐயோ ஜனவரி 1 முடிஞ்சிட்டேன், நான் தூங்கிட்டேன்னு. சரி, அடுத்த ஜனவரி. இல்ல, வாய்ப்ப தேவன் தாரார். ரூத் பாருங்க, நகோமி இல்லாம பெத்லகேமுக்கு போக முடியாது. பெத்லகேம் போனதுக்கு அப்புறம் ரூத்தால நகோமிக்கு லைஃப் அது வேற. ஆனா உள்ள என்டர் ஆகிறதுக்கு நகோமி இல்லாம வாய்ப்பு இல்ல. நகோமி வேண்டாங்கிறாங்க, ரூத்தோ விடாமல் பற்றி கொண்ட வாய்ப்பை மிஸ் பண்ணல. ஓர்பாள மாதிரி கோச்சுக்கிட்டு ரூத் போயிருந்தானா சரித்திரமே இருக்கா. ஓர்பாள் என்ன ஆனா தெரியல, வாழ்ந்திருக்கலாம். அங்க யாரையாவது மேரேஜ் பண்ணி, எதுவுமே தெரியாது, அடையாளமே தெரியல. ஓர்பாளின் அடையாளம் தெரியவில்லை. ஆனா ரூத் சரித்திரமானால், எனக்கு சான்ஸ் மிஸ் பண்ணல. எனவேதான் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது இஸ்ரவேலர்கள் மட்டும் புறப்படவில்லை. யாத்திராகமம் 12:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். ஏன்னா ஒரு டோர் ஓபன் ஆகுது. எங்க இன்னொருத்தங்க யூஸ் பண்றாங்க, வேற ஒருத்தங்க யூஸ் பண்ற. இதுதான் இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 8வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜ்யத்தின் புத்திரர் மெத்தனமா இருக்கிறாங்க, அசதியா இருக்கிறாங்க. நாளைக்கு திருந்திரலாம் இல்ல, எகிப்தை விட்டு வெளியே வர்றதற்கு கர்த்தர் ஒரு நாளை செட் பண்ணி வாய்ப்பை தரார்னா ஓடிரணும். தமஸ்குக்கு போற வழியில பவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்துட்டான். என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா பவுல்? ஆண்டவரே, நான் சனகரிப் சங்கத்துக்கு போறேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, என்னால எல்லாம் அப்படிலாம் வெளியே வர முடியாது. லோத்தே, உனக்கு என்ன கமிட்மெண்ட்? சில பொருட்களை நீ விட்டுட்டு போற, அவ்வளவுதான். ஆனா நீ டிலே பண்ற. பவுல் டிலே பண்ணல. எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தார் தெரியுமா பவுல்? ஒருவன் கொலை செய்யப்பட பவுல் சைன் போட்டு கொடுக்கிறான்.
அந்த சைனுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஆனா சான்ஸ் கிடைக்குது. அதே போலதான் நிர்பந்தமான மனுஷர்களா இருப்போம். வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. ஜம்ப் பண்ணிடணும், வெளியே வந்துடணும். இந்த சில லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் கூட்டில் அடைச்சு போட்டுருப்போம். அது மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிரு வைங்களேன், லவ்வையும் காணாது பேடையும் காணாது. சான்ஸுக்காக அப்படி சிலரும் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கணும். வருவார். பர்திமேயு சான்ஸை யூஸ் பண்ணோம். அப்ப அதட்டுனாங்க. சத்தம் போடாத. அவன் பார்த்தா இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணா கடைசி வரை நான் குருடன். இந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணா நாளைக்கு சுவிசேஷத்துல நானும் பேசப்படுவேன். வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறார். நீ வெளியே வந்தா நீ எவ்வளவு நன்மைகளை பார்க்க போகிறாய். உன் நெடுநாள் பிரச்சனைய கர்த்தர் உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லாமக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெடுநாள் பிரச்சனைய நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியே ஜம்ப் பண்ணிடணும். இப்போ பார்வனே சொல்றேன், போயிருங்க, தயவு செய்து போயிருங்க. ஜனங்கள் நிக்க கூடாமல், அவங்களால தரிக்க கூட முடியல. கொஞ்சம் பார்வோன் அங்க மட்டும், அன்னைக்கு மட்டும் ஜனங்கள்கிட்ட இங்க பாருப்பா உங்களுக்கு என்ன வக்கோல் தரேன்னு சொன்னா கூட கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. இது தேவன் தரக்கூடிய வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியே பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு அவனாக வெளியே வர முடியாது. ஆனா கர்த்தர் நிறைய சான்ஸ் தருவா தெரியுமா? அதை மட்டும் அவன் யூஸ் பண்ணலன்னா அவனுக்கு அவனே குழி வெட்டிட்டான்னு அர்த்தம். எனவேதான் எருசலேமை பார்த்ததும் அவர் கண்ணீர் வடித்தார். உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த காலத்தில் ஆகிலும் நீ சமாதானத்தை கேட்டு, உனக்கு சான்ஸ் நான் தரேன். தீர்க்கதரிசிகளை கொன்ற எருசலேமே, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்தவர்களை புறம்பே தள்ளின எருசலேமே, இதோ நான் உன்னை மீட் பண்ண வரேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளு வண்ணமாய் நான் எவ்வளவு தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். வாய்ப்பை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிடணும். அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல. சரி, அகப்பட்டுட்டோம், நெருக்கப்பட்டுட்டோம். எனவேதான் பாருங்க, பாபிலோன்ல தானியேல் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தானியேல் வெயிட் பண்றான். ஆண்டவரே என்னைக்கு இப்போ நாங்க எருசலேமுக்கு போ. அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணும் போது விண்டோவை எதுக்கு நேரா இருந்து ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? எருசலேமுக்கு நேரா. நீங்க எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் இல்ல, நான் பாபிலோனை விட்டு வெளியே வரணும். பைபிள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை. ஹல்லேலூயா. கோரேஸ் வராரு. கோரேஸ் வந்ததும் சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் போகணுமோ போங்க. எல்லாரும் போகல. ஏன்னா கோரேஸ் நல்ல ராஜா, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். அவர் சொல்றாரு, இப்ப ஆலயம் எரிச்சுட்டாங்க, எருசலேம் எரிச்சுட்டாங்க, யார் யாருக்கெல்லாம் போய் கட்டணுமோ கட்டுங்கன்னு சொன்ன எல்லா இஸ்ரவேலரும் எல்லா யூதரும் அப்படின்னு இல்ல, அதுல இருந்து கொஞ்சம் பேர் போறாங்க. சிலர் இந்த லைஃபே நல்லா இருக்கு. யாரெல்லாம் போனாங்க தெரியுமா? பாபிலோன் ஆறுகள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்து எருசலேம் நினைச்சு அழுதாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் போனாங்க. பாபிலோன்ல எகிப்துல இருந்தது போல அவர்கள் அடிமைகளா இருக்கவில்லை. அடிமைதான், ஆனால் நல்ல நிலையில இருந்தாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெரியும், நல்ல கவர்மெண்ட் ஜாப். எனவேதான் பார்வோன் ஆஃபர் பண்றான் ஃபர்ஸ்ட் மோசேக்கு, நீ தேசத்திலே பலியிடு. நோ, நீ சண்டே மட்டும் போயிட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போய் பலியிட்டு திரும்பி வா. நோ, புருஷர்கள் மட்டும் போய் பலியிடுங்க. நோ, நீ மற்ற ஆடு மாடுகளை வச்சுட்டு போ, மீதி எல்லாரும் போக. நோ, ஆஃபர் எல்லாம் ரிஜெக்ட் பண்றான்.
ரிஜெக்ட் பண்றான். வாய்ப்புக்காக வெயிட் பண்ணும். வாய்ப்பு வருதா, வெளியே வந்துரு. நீ வெளியே வந்துட்டேன்னா ஜெயிச்சுட்ட. யுத்தம் கர்த்தருடையது. இரண்டாவது காரியம் யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் பெலிஸ்தியர் தேச வழியா நடத்தல? அவங்க எதை பார்த்தா மனமடி வந்துடும் அவங்களுக்கு? யுத்தத்தை பார்த்தா. அப்போ இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது என்ன நமக்கு தோன்றும்? அப்ப இனி இவர்களுக்கு என்ன வரக்கூடாது? யுத்தமே வரக்கூடாது, அப்படிதான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் இவங்க சந்தித்த யுத்தம் எல்லாம் ஹெவியானது. அப்போ ஆண்டவர் அதோடு கூட இந்த யுத்தத்தையும் அனுமதிக்க வேண்டியதானே? ஏன்? அப்பதான் ஆண்டவர் கற்றுத்தந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே பயணியுங்கள். கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ. 2வது பாயிண்ட் எழுதுறவங்களுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஏன்னா சிலர் இப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க, எப்ப பாயிண்ட் வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எகிப்தை விட்டு வெளியே வர கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துங்கள். எகிப்தில் இருந்து வெளியே வர தேவன் தரும் வாய்ப்பை பயன்படுத்துங்கள். 2, கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே பயணிங்கள். நல்ல கவனமா கேளுங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு யுத்தம் வரலையா? இதுக்கப்புறம் ஹெவியான யுத்தம். அமலேக்கியர் அடுத்து வாரான், ஒவ்வொரு பிரச்சனை அடுத்துதான் வருது. ஆனா இங்க இன்னொரு யுத்தத்தை இப்பொழுது ஏன் தேவன் அனுமதிக்கவில்லை என்றால், ஒரு பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டு அடுத்ததை ஃபேஸ் பண்ணு. ஆமென். நமக்கு நம்மளா நிறைய ஃபேஸ் பண்ணி சுத்தி இப்ப யுத்தம். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நடத்துதல பாருங்க. கோலியாத் நிற்கும் போது சவுல் தாவீதுக்கு ஆதரவாய் தான் நின்னான். கோலியாத் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சவுல் பிரச்சனை. சவுல் நிற்கும் போது மீகாள் தாவீதுக்கு ஆதரவா இருந்தான். சவுல் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீகாள் அற்பமா பார்க்கிறான். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவனால் நடத்தப்படுறீங்கன்னா ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணாம கர்த்தர் அங்கிருந்து கொண்டு போக மாட்டார். அவர் சால்வ் பண்ணிட்டு தான் முதல்ல இது முடியட்டும். பெலிஸ்தியர் யுத்தம் உனக்கு அடுத்து ஹெவியா வச்சிருக்கிற, வெயிட் பண்ணு. முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டாமா? எனவேதான் ஒரு தேவ பிள்ளை தேவன் எப்படி நடத்துகிறாரோ. நீங்க இல்லைன்னு யோசித்து பாருங்க. ஃப்ரெண்ட்ல தாவீது இப்படி கவுன்ல கல் எடுத்துட்டு போகும்போது கோலியாத் அவன் பட்டயத்தோட வரும்போது பின்னாடி சவுல்கள் என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. மேல படும். எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்ரு அல்ல. என் சத்ருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என் கூட அப்பம் பூசித்தவன். அது முதல்ல முடிச்சிட்டு வா. சவுல் தாவீது கோலியாத்து வீழ்றது வரைக்கும் சவுல் தாவீதை சிநேகித்தான் அப்படின்னு இருக்கு. இந்த பிள்ளை யாருப்பா? ரொம்ப நல்ல பையன். சில பிரச்சனையில சில நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க பாருங்க. ஆனா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நமக்கு பிரச்சனையா மாறுவாங்க. பாத்தீங்களா? உங்கள் முகங்கள்ல அப்படி ஒரு சில பிரச்சனை நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா பிரச்சனை முடிஞ்சதும் அவங்களே நமக்கு பிரச்சனை. ஆண்டவர் தான் சொல்றாரு, இங்க பாருப்பா, இன்னொரு யுத்தம் எல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் சுத்தினாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். பாதை நிமித்தம், அவர் நடத்துகிற பாதை நிமித்தம் மனமடி உண்டாகலாம், ஆனா தோல்வி உண்டாகாது. நடத்துகிறது கர்த்தர். நம்ம பல பிரச்சனைகள் சால்வ் ஆகாமலே ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம்.
பல பிரச்சனைகள் இன்னும் சால்வ் ஆகல, ஜெபத்தை ஸ்டாப் பண்றோம். எகிப்தி ஆண்டவர் யுத்தம் பண்ண இறங்கிட்டார்னா ரதங்கள் எல்லாம் புறப்பட பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அதை அணைச்சு போடணும் அவருக்கு. நம்ம ஒண்ணு முடிக்கல, இன்னொன்னு ஃபேஸ் பண்றதுக்கு வந்து நிக்கிறோம். ஆண்டு வேண்டாம், சுத்த சொல்லு, நீ சுத்து. நீ முடிச்சியா? நீ முடிச்சியா? இல்ல இல்ல, நீ சுத்து. கர்த்தர் நம்மளை சுத்த விடுறாருனாலே சில பிரச்சனையை கர்த்தர் முடிக்க போகிறார் அர்த்தம். அதனாலதான் பாருங்க, பேதுருவை கூப்பிட்டார்ல. பேதுரு எப்ப கூப்பிட்டார்? அவனுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் கூப்பிட்டார். அவர் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. முதல்ல போட்டை உள்ள கொண்டு போவோம், முடிச்சிட்டு வருவோம். ஆண்டவரே உங்களுக்கு நேரம் இல்லை ஆண்டவர், பகற்காலம் எனக்கு அவசரம் இல்லை, வா உள்ள போ. திருப்பி கொண்டு வந்து அவனை கூட்டிட்டு போறாரு. அவன் ஃபர்ஸ்டே கரையில தானே இருந்தான், கூட்டிட்டு போக வேண்டியதானே. நீ ஆழத்துக்கு போகணும். போட்டு பிடிச்சாங்கள, மீன் பிடிச்சாங்கல்ல, பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வா, வித்துட்டு வா. வித்து கடன் எல்லாம் செட் பண்ணிட்டு, ஒண்ணும் கிடையாது. நீ முதல்ல பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? என் பிரயாசத்துக்கு பலன் வா, முதல்ல போ. ஆண்டவர் அழைப்பு, நான் தானே அழைச்சேன், முதல்ல இதை சால்வ் பண்ணும். என் ஆண்டவர் யார் தெரியுமா? மார்க் 7:37. மார்க் 7 கடைசி வசனம் தானே 37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நல்ல கைகளை தட்டி மார்க் 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இவர்தான் நான் ஆராதிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி நம்மளாம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணாமலே எல்லாமே பண்ணிடுவோம். எல்லாரும் அப்படிதானுங்க. எல்லாருமே நம்ம வீடு கட்டுறோம், பிரதிஷ்டை டைம் ஆச்சு, டிசம்பருக்குள்ள பண்ணணும் அல்லது இந்த டேட்டுக்குள்ள பண்ணணும். சிலர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க போறதுக்குள்ள பண்ணணும். அப்படி இப்படின்னு பண்ணி எடுத்துட்டு ஒரு மேக்கப் பண்ணிட்டு உள்ள வருவோம் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய வேலை, எல்லா வேலையும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் டைம், எனக்கு அவசரம் இல்லை, நீ ஆழத்துக்கு போ. எதுக்கு ஆழத்துக்கு கூட்டிட்டு போகணும்? அவன் அழைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே. நீ போ ஆழத்துக்கு. ஏன்? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பேதுருவே, அதை டீல் பண்ணிட்டு தான் நான் உனக்கு கூட்டிட்டு வருவேன். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்டவன், ஹல்லேலூயா, அவன் ஒன்றை தோற்றதுனால அவரிடத்தில் வந்தவனா இருக்க கூடாது. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் வெக்கத்தோடு. எனக்கெல்லாம் நான்லாம் என் அரியர்லாம் கேட்டு உங்களுக்கு அரியர் வந்துடாம. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி பாஸ் பண்ண வச்சு சர்டிபிகேட்டை கையில வாங்க வச்சு, இனி வா சால்வ் பண்ணிட்டு வருவா. நீ வா, நம்ம போவோம். என்ன ஆண்டவர்? வேண்டாம், அந்த பக்கமே வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை டீல் பண்ணிட்டு வரும், வா. ஆமென். ஆண்டவர் பார்த்தார். இப்போ ஆண்டவர் மட்டும் இவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தானு, பார்வோன வர சொல்லட்டுமா கேட்டிருந்தா எனக்கு தெரியும், கேட்க மாட்டார். பார்வோன வர சொல்லட்டுமா சொல்லல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்ட, நீ இப்ப என் கிட்ட வந்துட்ட, நீ இந்த எகிப்தியனை பார்க்க கூடாது, இனி இந்த பிரச்சனைய 2025 ஆண்டு அநேகரை கத்த சாட்சியா நிறுத்த போகிறோம். 10 வருஷமா, 15 வருஷமா, 8 வருஷமா, 7 வருஷமா, 4 வருஷமா, 30 வருஷமாய் சந்தித்துக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் 2025 ஒரு திரி அணைகிறது போல, ஈஸியா இன்னொரு வே ஓபன் ஆகி ஜம்ப் பண்ணி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே போலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வா. ஹல்லேலூயா. எப்படியாவது இங்க இருந்து ஓடுனா போதும். கர்த்தர் போன வருஷம் எண்டுல பேசினார்ல, நீங்கள் தீவிரித்து ஓடுவது போல ஓடி போவது இல்ல. எப்படியாவது இதுல இருந்து அப்படிலாம் விட மாட்டார். அதனாலதான் ரதங்களை, ராணுவங்களை மொத்தமா முடிக்கிறார்.
எல்லாத்தையும் புறப்பட பண்ணுகிறார். அப்படிதான் இருக்கு அந்த வசனம். எஸ்ஐ 43 படித்தோம் அல்லவா? இந்த வசனத்தை வாசியுங்கள். 17. ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் ஒன்று விடாம நீங்க ஆட்டு மந்தை போல வந்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டு மந்தையை நடத்துகிறவர் யூத ராஜ சிங்கம். எல்லாத்தையும் புறப்பட, இங்க ஆட்டு மந்தையை போல புறப்பட பண்ணி, வாப்பா வா வா வா, மெதுவா மெதுவா. கரவல் ஆடுகளை அவர் மெதுவா மெதுவா வா. அவருடைய இன்னொரு ஃபேஸ் இருக்குல்ல, அங்க புறப்பட பண்ணி, எப்படி நீ இருக்கலாம் பார்வானே, எப்படி நீ அவனை விடலாம், எழும்பு. பார்வோன் அப்படிதான் சொல்லுவான், எப்படி அவங்கள போக விடலாம். 14வது அதிகாரம் 4 முதல் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். 5வது வசனத்துல ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன அப்படிங்கிறான். 8வது வசனம், கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை, அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். ஆண்டவர் விடல. பார்வோனை எப்படி நீ விட்ட, நீ எப்படி விடலாம்? உன் அதிகாரம் என்ன, உன் ஆளுமை என்ன, உன் பவர் என்ன? அவ்வளவு விடக்கூடாது. அவனை எழுப்புறாரு, அவன் விடக்கூடாது. உடனே எல்லாரையும் கூடுறான். முந்தின வசனத்துல இருக்கிறது 6, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை அவன் ஏதோ கூட்டினது மாதிரி இருக்கு. ஆனா 43:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்படப்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்கள புறப்பட பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி நேரா போக வேண்டிய பாதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இங்க இருந்து ஜம்ப் பண்ணா கூட எனக்கு அது கிடைக்கும். ஆனா அப்படி விடாம இப்படி சுத்த விடுறாரு தெரியுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். என் சத்துரு வீழ்வது எனக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது விஷயம். உன்னை தொடுகிறவன் அவருடைய கையை தொடுகிறான் என்றல்ல, அவர் கண்மணியை தொடுகிறான். அதனாலதான் தாவீது என்னைக்காவது சவுல சுவரோடு அடிக்க பார்த்திருப்பானா? இல்ல. சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து கொலை செய்ய பார்த்தான், கர்த்தர் விடல. அப்படியே சவுல் செத்ததுக்கு அப்புறம் அவனை அலங்கத்துல தொங்க விட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. இந்த வசனம் நம்ம சும்மா படிச்சுட்டு போறோம். கர்த்தர் மனசுல வச்சிரு, என் பிள்ளை எப்படியோ நினைக்க பார்த்த. அப்படிதான் நாங்க பிறக்கிற ஆண் குழந்தைய எப்படி கொலை செய்யணும்? தண்ணியில போட்டு உள்ள வாங்கினாரு. பாத்தீங்களா? பார்வோன் சேனை எங்க அடிச்சாரு? ஏன் சங்கார தூதன்ட மொத்தமா அடின்னு சொன்னா அடிக்க மாட்டாராம்? அடிப்பார்ல. அதான் சங்கீதம் 57 சங்கீதம் 9 இருக்கு, தாங்கள் வெட்டின குழியில உங்களுக்கு விரோதமா சத்துரு குழி எவ்வளவு ஆழமாய் தோண்டினாலும் நீ கர்த்தரால் நடத்தப்படுவாயானால். ஹல்லேலூயா. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? மேகத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேலருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் 14:12 வாசியுங்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை
என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு நிமிஷம், ரெண்டாவது கை தட்டலாம். இந்த இஸ்ரவேலர் எகிப்தியரை இன்னைக்கா பாக்குறாங்க? ஆனா ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலா சொல்லி இருக்கு? இன்னைக்கு நேத்து வரை எகிப்தியனை நீ மட்டும் பார்த்த, இன்னைக்கு நீ பார்க்க மேக ஸ்தம்பத்திலிருந்து அவரும் பார்க்கிறான். உன் பிரச்சனைய நீ அவரும் சேர்ந்து பார்க்கிற தெரியுமா? அன்னைக்கு பிரச்சனைக்கு லாஸ்ட் டே. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. 430 வருஷம் நீ ஒத்தைக்கு பார்த்த, இப்ப நீ எங்க இருந்து பார்க்கிற தெரியுமா? சனகரிப் நிந்தித்த நிருபம் எசேக்கியா கையில கிடைக்குது. அவன் பார்க்கல. நான் பார்த்தா நான் அட்டாக்ல விழுந்துருவேன். நம்ம 2 பேரும் பார்ப்போம். ஆண்டவரே, நேரா போய் சமூகத்துல போய் உட்கார்ந்து கர்த்தருக்கு முன்பாக இப்படி விரித்து பாருங்க, நான் பார்த்துட்டார். இன்று நீ காண்கிற எகிப்தியனை, இதுதான் லாஸ்ட். பல பிரச்சனையை சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நீ மேகத்துக்கு கீழே இருந்து நீயும் பாரு, மேகத்துக்கு மேல வேதம் சொல்ல கர்த்தர் பார்த்தார்னு ஒரு வசனம் இருக்கும். 14வது அதிகாரம் 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீ பார்க்கிறது வேற, இத்தனை வருஷம் நீ பார்த்தது வேற. ஆமே. இன்னைக்கு நீங்க பல இப்படிதான் பின்னாடி ரதத்துல வந்து நிக்கிறோம், நெஞ்சு படபடான்னு அடிக்குது. என்ன நெருங்கிருவானோ நெருங்கணும். எங்க அவன் கோட்டைக்குள்ள நீ இருந்த உன்னை தொட விடல ஆண்டவர், உன் தீபத்தை அணைய விடல ஆண்டவர். இப்ப அவர் கோட்டைக்குள்ள வந்திருக்கிற, ரத்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிற, விட்டுருவாரா? மேகத்துக்கு கீழே இருந்து எகிப்தியரை அப்படி பார்த்தாங்க, இப்படி திரும்பி பார்த்தாங்க. இவங்க எதை திரும்பி பார்த்தாங்களோ, வேதம் சொல்லுகிறது முன்பாக நடந்த மேகஸ்தம்பம் விலகி மோசேட்ட சொல்ற, நீங்க முன்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியன். நமக்கு தோணும், நம்ம இத்தனை வருஷம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இத்தனை வருஷம் நீ பார்த்தது அல்ல. இன்னைக்கு ஒன்ன அதாவது அவர் கீழே இருந்து உங்களை ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கிறார்னா, உங்களுக்கு கடைசி அல்ல அந்த பிரச்சனைக்கு. நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய என் தேவன் அப்படின்னு பவுல் சொல்றார். அவருடைய ஆளுகை கீழே இருக்கும்போது தான் பாம்பு அவன் கையை கடிச்சது. அது பவுலுக்கு கடைசி அல்ல, அந்த பாம்பு கடைசி. இன்றைக்கு நீங்கள் கண்ட இந்த எகிப்தியனை காண வச்சது யாரு? கர்த்தர். இவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள். அப்படி பார்வோன் சேனை வந்து அப்படி ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு. அந்த 15வது அதிகாரம் இவர்கள் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆமே, கர்த்தர் செய்த காரியங்கள் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னாக புறப்பட்டு போனார்கள். மிரியாம் பாடினாங்க, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாங்க. 4வதாக சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், ஆராதிப்பதோடு நிறுத்தி விடாதிருங்கள், ஆயத்தப்பட்டு புறப்படுங்கள். நம்ம எல்லாம் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அப்படி நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு போய் உட்காந்துரும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்னு. என்ன அர்த்தம்? கிளம்பு கிளம்பு. இவங்களுக்கு என்னன்னா, உட்கார்ந்திருந்து
அந்த ரதம் மிதக்கிறது, குதிரை செத்து மிதக்கிறது, பாரும் மிதக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பாடணும். சத்துரு உங்க முன்னாடி விழ வைக்கும் போது சத்துருவை பார்த்து சிரிக்கிறதுக்கு இல்லை, போயிட்டே இரு. ஆமென். நேர அடுத்து எங்க கொண்டு போறாரு தெரியுமா? சூர் வனாந்திரத்துக்கு. சூர் வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை. இப்பதானே ஆராதிச்சோம். அநேகருடைய புலம்பல் இங்கதான் இருக்கு. நான் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஆனா அடுத்த 3 நாள் நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன். பிரச்சனை, அடுத்த பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன ஆண்டவர் கொண்டு இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், அங்க வந்து தண்ணீர் தான் இருந்துச்சு. மதிலு கூட தண்ணீரை வச்சுதான் கட்டி வச்சிருந்தார். ஆனா அடுத்த சூர் வனாந்திரத்துல தண்ணீரே இல்லை. சில டைம் ஆண்டவர் நடத்துறது வந்து அங்க பிரச்சனை முடியல. பிரச்சனை தொடருதுன்னு பார்க்காதீங்க, என் பயணம் தொடருது. இதுல நான் திருப்தி அடைஞ்சிருந்துடக்கூடாது. எனக்கு தேவன் பார்த்து வைத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இன்னும் இருக்கிறது. பயணம் முடியல, பயணம் முடியல. 2024 தான் முடிஞ்சிருக்கு. பயணம் தொடரும், பயணம் தொடரும். அப்படியே செய்தி தொடரும் போட்டு முடிக்கிறதுக்கும் தோணுது. டைம் ஆச்சுன்னு ஒரு பாய் நான் சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ண போறோம். இவங்க நேர அப்ப இதுக்கு முன்னாடி தண்ணி பார்த்தாங்க, குடிச்சு குடிச்சு செத்தாங்க. இப்ப 3 நாள் தண்ணி இல்லை. ஆண்டவர் விடுறாரு. ஏன்னா நம்ம மனசுல சில காரியத்தை உணர்த்துக்கிறோம். இது இல்ல. ரகோபத்தை பார்த்ததும் ஈசாக்கு திருப்தி அடைந்து இருக்கல. அவன் பேர்சபாவுக்கு புறப்பட்டான். நமக்கான நன்மையெல்லாம் நம்ம அடையணுங்கிறது நம்முடைய போக்கஸா இருக்கு. ஆனா கர்த்தருடைய போக்கஸ் எப்படி தெரியுமா? நமக்கான பாதையை நம்ம ஓடி முடிக்கணுங்கிறது அவருடைய போக்கஸ். நேரம் எங்க வராங்க அப்படின்னா மாராவுக்கு வராங்க. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு மனம் இல்லாது இருந்ததுன்னு பைபிள்ல இல்ல, கூடாது இருந்ததுன்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கசப்பு பண்ணாங்க. உன்னை இன்னொரு ஆள் போய் எங்க தள்ளு நான் பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுமா? சிலருக்கு வந்து இன்னொரு ஆள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அதை டேஸ்ட் பண்ணி எங்க நீங்க ஏதோ தண்ணி குடிச்சிட்டு எப்பவோ இந்த தண்ணி எப்படிதான் இருந்துச்சு? இந்த தண்ணி எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி? நிறைய பேர் தெரியாது. பறவைகள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கும், மிருகங்கள் டேஸ்ட் பண்ணி போயிருக்கும். இது இந்த பாதையில் நடக்கிறவங்க டேஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு வந்து அதை ஏன் டேஸ்ட் பண்ண வச்சாரு தெரியுமா? இனி வேற யார் அதை டேஸ்ட் பண்ணாலும் அது மதுரமா மாறாது. ஆனா நீ டேஸ்ட் பண்ண. இன்னைக்கு நீ இந்த மாறாவை டேஸ்ட் பண்றல்ல, உன்கிட்ட நீ இருக்கிற இடத்துல சொல்யூஷன் உண்டு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வா. இனி இத கடந்து நீ போயிருவ. இந்த தண்ணி எதுவா மாறிச்சு தெரியுமா? இனி இதுக்கு பின்னாடி ஒரு தலைமுறை வரும். அவங்களுக்கு இந்த கசப்பு தெரியாது. அவங்களுக்கு இந்த கசப்பு தெரியாது. ரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரா சகோதரி, சில கசப்பான பாதையில கர்த்தர் உன்னை நடத்தி அதை மதுரமாக்குவா. இதான் உலகம். எல்லாரும் அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஜெயித்ததும் 14 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நம்பவே கூடாது இந்த மக்களை. நீங்க சூப்பர்னு சொல்றவங்களை சுத்தி இருந்து நம்பவே கூடாது. இப்ப பாருங்க, மோசை பிரயாணப்படுத்துறான். கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு போகணும். மோசை சொல்லிட்டார் கிளம்பு கிளம்பு கிளம்பு. இங்க வந்து தண்ணி டேஸ்ட் பார்த்தோம். எங்க அந்த மோசை இந்த கையில எங்க அந்த ஆளு மோசைக்கு வருது. ஆனா அவங்க எல்லாம் மோசைக்கு வரதை முறுமுறுத்த போது 25 சொல்லப்பட்டிருக்கிறது.
மோசே கர்த்தரை நோக்கி, ஏன்னா மோசைக்கு தெரியும் இது நான் தெரிந்தெடுத்த பாதை அல்ல, கர்த்தர் நியமித்த பாதை. கர்த்தர் நியமித்த பாதையில ஒரு மாறா இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கலாம் தெரியுமா? ஆண்டவர் இப்படி சால்வ் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, இந்த தண்ணி இப்படிதான் இருக்கும், நீ கொஞ்சம் பொறுத்துட்டேன்னு அடுத்த ஒரு ஏலிமை வச்சிருக்கிறேன், எளிமை வச்சிருக்கிறேன், நீ அங்க வந்துரு. அவர் இப்படி சொல்லல. ஏன்? சிவந்த சமுத்திரத்துல ஜெயித்த நீ மாறாவுல தோத்துட்டா வரணும், அங்க ஜெயிச்சுட்டு வா. நீ ஜெயிச்சுட்டு வா, ஜெயிச்சுட்டு வா. நீ கசப்பை அனுபவிச்சுட்ட, அது மதுரமா மாறும், அதை நீ டேஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் உன்னை கொண்டு வந்துருவார். நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா? சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரே கசப்பா இருக்கும்போது என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், என்ன வச்சு மதுரமாக்கிட்டு இப்போ வான்னு சொன்னா இல்ல, நீ அதை மதுரமாக்கிட்டு வா. இனி நாளைக்கு எந்த ஒரு மனிதனோ பறவையோ மிருகமோ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கசப்பு தெரியாது. உங்களுக்கு தெரிந்த கசப்பு உங்க தலைமுறைக்கு தெரியாது. நீங்க அதை ஜெயித்தா, இந்த மாறாவை நீங்க ஜெயிக்கணும். இந்த 2025 பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். நீ ஃபேஸ் பண்ண இந்த மாறாவை ஒன்ன வச்சு ஜெயிக்க வைக்க போகிறார். ஹalleluya. 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு, மாறாவை ஜெயிக்கிறவங்களுக்கு அப்பா வச்சிருக்கிற கிஃப்ட் தான் ஏலிம். சோ எத்தனை பேர் இந்த 2025ல அந்த ஏலிம் என்கிற பரிசை வாங்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த இயர்ல நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, ஏலிமை காண பண்ணினா 12 நீரோற்று 70 பேரிச்ச மலங்க. 12 நீரூற்றுனா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொன்று 70. போன சண்டே சொன்னேன், 12 கோத்திரம் அன்று ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறார். பக்கத்து அதான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். 70 இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வரும்போது எத்தனை நம்பர் இருந்துச்சு தெரியுமா? 70. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, ஒவ்வொருத்தருக்கும். ஆண்டவரே அவங்களுக்கு சண்டை போட வேண்டாம், அவன் அவனுக்குரிய பங்கு. ஹல்லேலூயா. சோ அதனால எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏலிம் ரெடியா இருக்கு, மாறாவை ஜெயித்திருங்க, மாறாவை ஜெயித்திருங்க. ஹல்லேலூயா. இவர் தான் நம்மில் அன்பு கூறுகிறவர். இப்ப தெரியுதா ஏன் டேஸ்ட் பண்ண வச்சாருன்னு, ஏன் சுத்த பண்ணினார்னு? நம்ம ஒவ்வொன்னையும் ஜெயித்து 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 வந்து இந்த கானான்ல கால் எடுத்து வைக்கணும். கர்த்தர் அப்படியே உங்களை நடப்பிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையே நெடுநாள் பிரச்சனை ஒரே நாள்ல கர்த்தர் முடிப்பா. God bless you. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்துகிற நீரன் மேய்ப்பவர் என்ன நடத்துங்க. எப்படி நடத்துறீங்களோ அப்படி பயணிக்க எனக்கு கிருபையும் உணர்வையும் தாரும். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி இந்த இயரப்பா ஏலிமை பாத்துறணும்பா. ஏலிமை பரிசா நீங்க கொடுக்க போறீங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும்
எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.